அண்ணே வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? 2 நாளுக்கு பின்னால் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாண்ணே. தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்தும், ம், அதில் அங்கம் வகிக்கிற பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் உடைய ம். நோக்கம் குறித்தும் உங்கள்ட்ட பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவை ஆதரித்து வருகிற பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து வர்றீங்க. என்ன காரணத்துக்காக அந்த கூட்டணியை நீங்க ஆதரிக்கிறீங்க? நாங்கள் 1998ல் நான் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே, இந்திய இயக்கங்களோடு தான் கடுமையாக பணியாற்றி வந்தோம் நாங்கள். இந்திய இயக்கங்களோடு பணியாற்றுகின்ற பொழுது, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முக்கிய நோக்கமான காங்கிரஸ் எதிர்ப்பு, காங்கிரஸ் இல்லாத பாரதம், தேவர கண்ட கனவு, நேதாஜி கண்ட கனவு. அவர்களுக்கு நேரு குடும்பம் செய்த துரோகம், காங்கிரஸ் கட்சியால் இழைக்கப்பட்ட அநீதி. அதனால் காங்கிரஸ் கட்சி தேவரின் பெயரை சொல்லுகிற மீது 1957 நடந்த யுத்தம், கடைசி வார்த்தையாக பசுமன் தேவர் திருமன் அவர்கள் மதுரை தமுக்க மைதானத்தில் தன் உரையை முடிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்நாளில் கடைசியாக சொன்ன வார்த்தை, என்னால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி, சர்வபலி தியாகம் செய்த காங்கிரஸ் கட்சி, தூக்கு மேடைக்கு முத்தமிட்டவர்கள் பலர், சிறை குட்டியடியிலே மாடியவர்கள் சிலர், அறுப்பறியும் தியாகங்கள் செய்து உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி இன்று எங்களை சின்னாபனப்படுத்தி சீர்குலைத்து எங்கள் மேல் யுத்தத்தை துடைத்து வெற்றியடைந்திருக்கிறது. என்னை பின்பற்றுபவர்கள் காங்கிரஸ் கட்சியையும், காங்கிரஸ் கட்சியை மண்ணோடு மண்ணோடு வீழ்த்த வேண்டும், அதுவே நீங்கள் எனக்கு செய்கின்ற கடனாக இருக்கும் என்று சொல்லித்தான் அவருடைய வாழ்நாளில் பேசிய கடைசி சொற்களுடைய அர்த்தம். நாங்கள் தேவர் திருமனுடைய கொள்கைகளையும் ஃபார்வர்ட் பிளாக் லட்சியங்களையும் ஏற்றுக்கொண்டதால் அந்த சித்தாந்த அடிப்படையில் காங்கிரஸ் அல்லாத ஒரு பாரதம் உருவாக வேண்டும் என்ற மூத்த தலைவர்களுடைய கனவுகளை நனவாக்கத்தக்க வகையில் அன்று நாங்கள் பெருவாரியான இந்திய இருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 2003ல் தென் மாவட்டங்களில் இந்து இயக்கம் எழுச்சி பெற்றதற்கு பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நானும் ஒரு காரணம். அன்று அகில உலக தலைவராக இருந்த பிரவீன் தொகாடி அவர்களை கடுமையான எதிர்ப்பு மத்தியில் பசுமுன்னுக்கு அழைத்து வந்து அவரை வணங்க செய்து தமுக்க மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி பாரத் மாதா கே ஜே என்ற தேவரின் கோஷத்தை போட வைத்ததிலே எங்களுடைய பங்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு பின்னால் மும்பைக்கு சென்று சாஹேப் பால் தாக்கரேவை சந்தித்து, அசோக் சிங்காவை சந்தித்து, உமாபாதியை சந்தித்து, எத்தனை தலைவர்கள், அத்தனை தலைவர்களையும் சந்தித்து இந்த பகுதியிலே ஒரு தேசிய சிந்தனையை விதைக்க வேண்டும், காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று இந்த பாரதத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்திய இயக்கத்தோடு இணைந்து பணியாற்றிய காலங்கள் மிக கடுமையான காலகட்டங்கள். என்ன சொல்ல, ராஜகோபாலன் கொலை மதுரையிலே, காளிதாஸ் கொலை, பேராசிரியர் பரமசிவம் கொலை, இந்த மாதிரி காலகட்டங்களில் இங்கே இந்திய இயக்கத்தை சார்ந்தவே அஞ்சிய போது இந்து முன்னணி தலைவர் ராமகோபால்ஜி போன்றவர்களை வரவேற்று அழைத்து அவர்களை தங்குமிடத்து கொண்டு செல்வதே எங்களுடைய பாதுகாத்து கொண்டுவதே கடுமையாக ஈடுபட்டு இருக்கிறோம் கடந்த காலங்களில். அப்படி சொன்னால் அதிகமாக ஒரு 10-15 ஆண்டு காலம் நாங்கள் இந்திய இயக்கத்தோடு இரண்டரை கலந்திருந்தோம். 2011 மாண்புமிகு மறந்த அம்மா அவர்கள் சந்தித்த பின்னால், காரணம் காஞ்சி சங்கராமடத்தினுடைய முழு ஆதரவாளர்கள் நாங்கள் கொஞ்சம் மனச்செலவு ஏற்பட்டு அம்மா அவர்களை சந்தித்தவுடன் இந்திய இயக்கத்திலிருந்து நாங்கள் ஒதுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2011 கடந்த 15 ஆண்டு காலமாக நாங்கள் கடுமையாக பணியாற்றி வருகிறோம். 2011 எங்களுக்கு உசிலம்பட்டி தொகுதி ஒதுக்குவதாக மாண்புமிகு அம்மா அவர்களே சொல்லியிருந்தார்கள்.
இறுதி கட்டத்தில் அது கதிரவன் போன்றவர்களுக்கு கிடைத்தது. 2016 கட்சியை வலுப்படுத்த வேண்டும், தமிழகம் முழுவதும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நடிகர் கார்த்திக் அவர்களை ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு அழைத்து வந்து, பலவில் நானும் ஒருவன், அவரோடு பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை இணைத்து 2016 எங்கள் வாழ்க்கையில் துயரமும் துன்பத்தையும் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2016 11க்கு பின்னால் தான் நாங்கள் அதிமுகவோட, அது முன்னால இந்திய இயக்கங்கள், நடிகர் கார்த்திக் பல பிரச்சனைகளை சமாளித்து தொடர்ந்து பயணம் பண்ணுகின்ற போது எங்கள் ஈர்ப்பை தக்க வைக்க போராடுகின்ற போராட்டமாக இருந்த காலகட்டத்தில் தான் அம்மா அவர்களை சந்தித்து 2011 எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தருவதாக சொல்லி கடைசி நேரத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டது. அதை தடுத்த பெருமை முக்கியமாக நான் யாரிடம் சொல்லவில்லை. இதை அன்றைய எம்என் நடராஜன் என்கின்ற சசிகலாவுடைய கணவர் தான் எனக்கு கொடுக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவர். என்ன காரணம் அது? அவரை நாடி நான் செல்லவில்லை. அம்மா அவர்களை சந்தித்தது எங்கள் நண்பர்கள் மூலியமாக, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அம்மாவுடைய நண்பர்கள் மூலியமாகத்தான் நான் அம்மா அவர்களை கொடநாட்டிலும் பாய்ஸ் காலேஜ் சந்தித்தேன். அவரை சந்திக்கவில்லை என்பதற்காக ஒன்றும் 2006 கார்த்திக் அவர்களை மிரட்டி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவராக அவர் முயற்சி செய்த போது கடுமையாக எதிர்த்தவன் நான், மிக கடுமையாக எதிர்த்தவன் நடராஜனை. அந்த கோபத்தை வைத்துக் கொண்டு 2011 என்னை பழிவாங்கினார்கள். 2016 அதிமுகவிலே ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டதால் 2011 கார்த்திக் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் கடுமையாக முயற்சி பண்ணி, எங்களுக்கு இல்லை என்றாலும் கூட சிங்கச்சின்னத்திலே கதிரவன் நிற்கிறார் என்பதற்காக இரவு பகலாக வெற்றி பெற செய்வதற்கு கடுமையாக பாடுபட்டோம். 2016 அதிமுகவுக்குள்ளே ஒரு குழப்பமான சூழல் வந்து அம்மா அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் சூழல் எனக்கும் கதிரவனுக்குமே ஏற்பட்டது. 2016 21 கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் தான் வேட்பாளர் என்று அன்றைய முன்னாள் முதல்வரும் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் இன்றைய திமுகவில் ஐக்கியமாக இருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் வாக்குறுதி கொடுத்து அது ஏமாற்றப்பட்டது. 3 தேர்தலில் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், பழிவாங்கப்பட்டிருக்கிறேன். இருந்த போதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழக பக்கத்தில் நாங்கள் செல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ ஒரு புதல்வர்களோ 3 முறை முதல்வராக இருந்து அமைச்சராக இருந்து உலகத்துக்கு அடையாளப்படுத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கின்ற திமுகவில் இணைந்தது போல எங்களால் இணைய முடியவில்லை. இவ்வளவு நாங்கள் அண்ணா திமுக கிடையாது, ஃபார்வர்ட் பிளாக் அரங்கனாங்க. அந்த ஃபார்வர்ட் பிளாக் சிந்தனையிலே திமுக தேச விரோத சக்தி, கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு எதிரானது, இந்த தேசத்துக்கு ஆபத்தானது, தமிழகத்திற்கு தவறான வழிகாட்டக்கூடியது என்பதை எங்களுக்கு கடந்த கால தலைவர்கள் சொல்லியதால் எங்களை போன்றவர்கள் கூட நினைத்து பார்க்க முடியாத திமுகவின் ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அடையாளப்படுத்தவர்களே போயிருக்கிறார்கள். ஆனால் எங்களை போன்றவர்கள் திமுகவை இன்று வரை ஆதரிக்க முடியாத சூழல். அப்போது அரசியல் பயணம் செய்வதற்கு அங்கீகாரப்படுத்துவதற்கு அண்ணா திமுக தான் இந்த மக்களோடு இருக்கிறது, இந்த மக்களுடைய ஆதரவை பெற்ற இயக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து அண்ணா திமுகவை ஆதரித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப அதிமுகவை தொடர்ந்து நீங்க ஆதரிக்கிறீங்க, கொள்கை சார்ந்தும் அவர்களோட உடன்படிக்கையும் வச்சிருக்கிறீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சீட்டை நீங்க எல்லாரும் துரோகித்து அதை தட்டிவிட்டும் கூட தொடர்ந்து இந்த கூட்டணியிலே அங்கம் வகித்து வர்றீங்க இல்லையா? இது இது உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒரு 15 ஆண்டு காலம் இன்றைய இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுக்கோ அரசுக்கார தம்பிகளுக்கோ தெரியாது. மிக கடுமையான காலகட்டங்களில் துணை நின்றவன் நான் இந்திய இயக்கங்களுக்கு. அவர்களிடமே நான் எந்த பலனும் அனுபவித்ததில்லை. அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி,
அதற்கு மேல மரியாதைக்கு எடப்பாடி அவர்கள் வந்தபோது கூட ஆட்சியாளரிடம் நான் எந்த ஒரு கோரிக்கையோ எந்த சிபாரிசோ எந்த என்னுடைய சுயநல போக்குக்கோ நான் அவர்களை அண்டி கேட்டது இல்லை. பொதுவான பிரச்சனைக்காக போய் களம் அமைப்பனே தவிர அவரோட பொது பிரச்சனை தான் போயிருப்பதை தவிர என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இதுவரை போனதில்லை என்பதை நான் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அதிமுக நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரியும். தொடர்ந்து பயணம் பண்ணுகின்ற பொழுது நாங்கள் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரர்களாக நேதாஜி தேவர் என்ற சொல்லன்னா தியாகத்துக்கு சொந்தக்காரர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு பாரம்பரியமான இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள். அந்த இயக்கத்துடைய தியாகங்களை முழுவதுமாக தெரிந்தவர்கள் நாங்கள். மற்றவர்களுக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசம், நாங்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக இருப்பவர்கள், ஜாதி ரீதியாக இல்லை. ஆகவே தோல்வி என்பதோ ஏமாற்றம் என்பதோ எங்களுக்கு பழகி போனது ஒன்று. ஆனால் வேதனை என்னவென்றால் எங்களை நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் 30-40 ஆண்டு காலமாக பல்வேறு வழக்குகளை வாங்கி, பல்வேறு வழக்கு என்றால் போராட்ட வழக்குகள், என் வாழ்நாளில் ஒரு அடிதடி கேஸ் கூட நான் பார்த்தது கிடையாது. அரசியல் வழக்கு, அரசுக்கு எதிராக களத்தில் நின்றிருப்பேன் தவிர ஒரு சிறு அடிதடி வழக்கு கூட என் மேல் கிடையாது. இதுவரை நூற்றுக்கணக்கான வழக்குகள். அதே மாதிரி வழக்குல 10 தம்பி 20 தம்பி எல்லாம் தேவர் திருமணம் திருப்புகழ் பாடியவர். அவர்களெல்லாம் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லையே, அதிகாரத்தில் இல்லாதனால் இந்த வருத்தம் எங்களுக்கு உண்டு. அந்த வருத்தத்தை சுமந்து கொண்டுதான் ஏற்ற கொள்கைகளுக்கு எத்தனையோ விமர்சனம் மத்தியில் தலைகுனியாமல் தலை சாயாமல் சென்று கொண்டிருக்கின்றதுதான் உண்மை. வருத்தங்களாக உண்டு, ஆனால் பழகி போய்விட்டது எங்களுக்கு. பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் வந்து விமான நிலையத்திற்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கூட நீங்க சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குனீங்க. ஆனா அதை வந்து பரிந்துரை செய்வோம்ன்ற இதுல இருக்கு. இது இன்னமும் இந்த ப்ரொபோசல் நடந்துகிட்டே இருக்கு. இன்னமும் இந்த திட்டமிடல் இது நடக்கல. நீங்க தொடர்ந்து அதை வலியுறுத்தி வர்றீங்களா? இது ஏதோ பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொள்கைகளோ வேண்டுதலோ கோரிக்கையோ அல்ல. அதை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். முதலிலே 92 உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கார் எரிப்பு, மதுரை உசிலம்பட்டி பேருந்து நிலைய பேர் வைக்கின்ற போது எழுப்பப்பட்ட கோரிக்கை அது. குறைந்தபட்சம் இதுவரை 30க்கும் மேற்பட்ட வழக்குகள், போராட்டங்கள், பந்த், கடையடைப்பு, சாலை மறியல், குறைந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட முறை கைது. இதுக்கு மட்டும் மதுரை விமானத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை. 2023 கூட 20 தேசபக்தி தேவர் தேசபக்தி ஒன்று ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இழுத்து பார்த்தோம். அன்னைக்கு அதை சீர்குலைத்தது பெருமைக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்கள். நாசப்படுத்தினார். ஒரு அற்புதமான மக்கள் சக்தி, எழுச்சி, புரட்சி ஏற்பட்டது. மெரினா புரட்சி போல உருவாக தயாராயிருந்தது. கதிரவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினாலே அன்று நான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறேன், அவர் திமுக கூட்டணியில் இருந்தார். அன்னைக்கு அவரு அதை சொதப்பி விட்டார் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே. அதுபோல பல்வேறு போராட்டங்களை கலந்து கொள்வதும் சீர்குலைப்பதும் அண்ணன் கதிரவன் அவர்களுக்கு வாடிக்கையாகி போய்விட்டது. அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு சில தம்பிமார்கள், புது புது கட்சி அமைச்ச தம்பிமார்கள் எல்லாம் இல்ல அரசியல் பண்ண நினைச்சிட்டாங்க. இதுல 2013 கதிரவன் உள்பட இன்றைய பல தம்பிமார்கள் 10% இடஒதுக்கீடு சம்பந்தமாக எடப்பாடியார் துரோகம் செய்து விட்டார் சிறுவர்களுக்கு, ஆகவே பசுமுன்னுக்கு வரக்கூடாது என்ற ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கடுமையான எதிர்ப்பு. நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நாங்கள் ஒரு நல்ல நட்பாக இருக்கின்ற பொழுது
ஒரு பெரிய மனிதர் பின்னாலே இருப்பதனால வந்து அரசியல் காரணங்களுக்காக நம்ம அதை கைவிடக்கூடாதுன்றதுக்காக பொறுத்து பார்த்தோம். நாங்கள் பல தடவை அவர்கிட்ட பேசி பார்த்திருந்தோம். அவர்களிடம் எது பேசினாலும் அது நடக்காது என்று புரிந்து கொண்டவுடன், எடப்பாடியார் வருவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிந்தவுடன், இது தமிழ்நாட்டில் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடக்கூடாது. பசும்பொன் தேவர் தலைவர் ஜாதி மதம் கடந்த ஒரு தேசிய தலைவன், அவருக்கு இங்கதான் வரணும், இங்கதான் வரக்கூடாது அப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தினால் அது தவறாகிவிடும். ஆக எடப்பாடியை அழைத்து வருவது என்பது எந்த செயலும் கிடையாது. என்னை எந்த தம்பிமாரும் விமர்சனம் இல்லை. எடப்பாடியிடம் பெட்டி வாங்கினார் பொட்டி வாங்கினார்னு சொன்னாங்க. என் வாழ்நாளில் கேட்கப்படாத கேவலமான அருவருப்பான விமர்சனம் இருக்கலாம். ஆனால் உறுதியாக இருந்தேன். 2002 எடப்பாடி அழைத்தவரும் தடுத்து பாருங்கள் என்று சொல்லி வந்தோம். அது கடும் எதிர்ப்பு. தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு நடந்தபோது அவரிடம் இருந்து அவரை நீங்க அழைச்சு வந்ததுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். அன்னைக்கு யாருமே இல்லைங்க. நான் போனப்போ எல்லா தேவமாரப்பும் கதிரவன் அது வரைக்கும் திமுக இருந்தவர் ஒடியாந்தாரு. அப்புறம் 2-3 தம்பி எல்லாம் ஆதரவு. இப்போ எல்லா பேரும் ஆதரவு எடப்பாடிக்கு. ஏன் டிடிவி தினகரனே ஆதரவு தான் இன்னைக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, முத்துராமலிங்கத்தேவர் பெயர் வைத்தால் அவங்களுக்கு பிடிக்காது. எந்த டிடிவி தினகரன் பசுமுன்னிலே எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஒன்றாக இந்த போஸ்டரையும் வெட்டி வீழ்த்து தேவர் தலை உடம்பு தண்டவனம் ஆக்கினாரோ, இப்போ கூட அதுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி வரப்ப யாரும் பேசுறதில்லை. நான் அழைத்து வந்தவுடன் ஒரு கடுமையான எதிர்ப்பு. நான் அப்பொழுது கூட எடப்பாடியிடம் சொன்னேன், என்னுடைய கோரிக்கை மதுரை விமான நிலையத்திற்கு நீங்கள் பெயர் சூட்ட வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும். இந்த லட்சியமில் ஒன்றுதான் வாழ்நாளில் எனக்கு சில உறுதி வாங்கி கொண்டுதான் எடப்பாடி அழைத்து வந்தோம். அது உலக அறிந்த உண்மை. எனக்கு என் லட்சியங்கள் நிறைவேறினதுக்காக எதை இழக்க தயாராக இருக்கவேன். அதில் கடும் எதிர்ப்புகளை கூட நாங்கள் சந்தித்தோம். கூட அதை கடந்து வந்துவிட்டோம் என்று கருதுகிறேன். ஆக இன்று வரை இன்னும் கூட நீ சொன்னீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னது அமைதியாயிட்டாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் உள்பட, காங்கிரஸ் கட்சி உள்பட எல்லா கட்சிக்காரர்களும், பாரதிய ஜனதா கட்சி உள்பட மதுரை விமானத்துக்கு பசுமன் தேவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகளை தவிர. ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அகில இந்திய கட்சிகள், மாநில கட்சிகள்லாம் சொல்லியது. இடையில் அந்த பிரச்சனை உறங்கிவிட்டது. ஆனால் எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி அவர்கள் மக்களை சந்திக்க வருகின்ற பொழுது ஆத்தூரில் வைத்து சொன்னார்கள், மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் தேவர் பெயர் சூட்டப்பட வேண்டும், அவருக்கு பத்ம கொடுக்க வேண்டும் என்ற, பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அது எடப்பாடி. ஆமா ஆமா. அப்பொழுது டிடி தினகரன் சொன்னார், எடப்பாடி தேவையற்ற பிரச்சனையை கிளப்புகிறார் என்று. இன்று அவர் கூட்டணி இருக்கலாம், ஆனா வார்த்தைகளை நாங்கள் மறக்க முடியாது. இல்ல, இதே சேனல் நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க அவரை. டிடிவி எடப்பாடியார் பேர் வைக்கிறோம்னு அறிவிக்கிறார். அதிமுகவுடைய தலைவர், 1.5 கோடி மக்களுடைய பிரதிநிதி, அடுத்து முதலமைச்சராக வரக்கூடிய எடப்பாடியார் அறிவித்தார் பல நெருக்கடி மத்தியில். ஆனால் டிடிவி தினகரன் போன்றவர்கள் என்று சொன்னார்கள், எடப்பாடி தேவையற்ற கலவரத்தை உண்டாக்கினார் என்று சொன்னார்கள். அது யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப இந்த மக்கள் தேவர் மேல் உண்மையாக பற்று வைத்திருக்கிறார்களா, இல்லை தேவரை சொல்லி பிழைப்பு நடத்துகிறார் என்ற சந்தேகம் எனக்கு வருமா இல்லையா? கண்டிப்பா. இன்னொன்று உங்களை வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், அந்த கோரிக்கை நிறைவேறாதால் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையிலோட யாரும் சொல்லல. நான் ஒருத்தர் தான் மனிதனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன். எடப்பாடியோட கடுமையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். உதயகுமாரோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். செல்லுராஜோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். சீனிவாசோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். நயனா நாகேந்திரோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். ஆமா, தென் மாவட்ட தேவர் மக்களுடைய ஒட்டுமொத்தமா நான் எல்லா கட்சிக்காரங்களுடைய சண்டை போட்டு வாழ்ந்திருக்கேன். எடப்பாடியோட சண்டை, வேலுமணியோட சண்டை, உதயகுமாருக்கு எனக்கு சண்டை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சீட்டு கேட்கணும், எம்எல்ஏ ஆகணும், அதிகாரத்துக்கு வர வேண்டும் சொல்கின்ற போது நான் ஒருத்தர் மட்டும் பேர் வைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை அதிமுக கூட்டணி கட்சியிடம் வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம், கடந்த 10ஆம் தேதி
1ஆம் தேதி மதுரையிலே அறிவிப்பார்கள் எதிர்பார்த்தோம். 10ஆம் தேதி மத்திய விமானத்துறை அமைச்சகத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் பெயர் சூட்டுவார் என்று எங்களுக்கு வேண்டிய டெல்லியில் இருக்கிற லாபிஸ் சொன்னார்கள். நாங்களும் ஆவலோடு காத்திருந்தோம். ஆனால் மதுரை விமானத்துக்கு சர்வதேச விமானம் என்று பெயர் மட்டும் வைத்துவிட்டு இந்த பெயரை சூட்ட வருகின்ற பொழுது ஒரு பெரும் சக்தி அதை தடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். தமிழ்நாட்டிலிருந்தே ஒரு சில யார் என்பதை நீங்க முடிவு செய்கிறது. அவருடைய கருத்து கேட்கின்ற பொழுது எடப்பாடியார் ஓகேன்ட்டார், நயனார் ஓகேன்ட்டார். 2 பேர்களில் ஒருவர் தேவரை சொல்லி சமுதாய சொல்லி வாழ்ந்து இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர். ஏற்கனவே அன்னை ஓபிஎஸ் துரோகத்தை செஞ்சாங்க. இப்ப 10ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றி விட்டு 11ஆம் தேதி திருச்சியில் அறிவிப்பார்கள் நினைத்தோம், ஏமாற்றம் அடைந்தோம். கடந்த முன்னாள் 14ஆம் தேதி மதுரை விமான நிலையத்திற்கு மத்திய அமைச்சரும் விமானத்துறை அமைச்சரெல்லாம் வந்து திறந்து வைக்க போகிறார்கள், அப்போ சூட்டி விடுவார்கள் என்று நினைத்தோம். சூட்டப்படவில்லை. தனி ஒரு மனிதனாக நின்று மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து களத்திலே பலரும் நின்றிருக்கிறேன். ஆனால் இது ஏதோ என் தனிப்பட்ட பிரச்சனையாக கருதி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இத்தனை அமைப்புகள் இருந்து, இத்தனை தலைவர்கள் இருந்து, இவ்வளவு மெஜாரிட்டியாக இருந்து, உண்மையான தேசபக்தனுக்கு, ஜாதி கடந்து மரங்கள் தன்னை அறிவித்துக் கொண்ட அற்புதமான தலைவனுக்கு, உலகமே தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவனுக்கு எத்தனை ஆண்டுகள், 20 ஆண்டு காலமாக பெயர் சூட்டுகிறோம் என்று சொல்லுவது, தடுத்து நிற்பது, மீண்டும் சூட்ட முயற்சி செய்வது, மீண்டும் போராடுவது என்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் அது சூட்ட முடியாமல் நிலுவில் நிற்பது நாங்கள் எங்கள் போராட்ட உணர்வுகளும் எங்கள் சிந்தனைகளும் எங்கள் லட்சியங்களும் இன்று தேர்தல் களத்தில் கூட தலைகுனிந்து தமிழ்நாட்டில் நிற்கிறோம் என்பதை நான் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும்.